இந்த சீமான் எப்படி ஒத்துப்பாரு திமுக அதிமுகவோட ஆதரவோட ஒரு பொது வேட்பாளர் அப்படின்னா? ஏன்னா அவர் எதிர்ப்பே திராவிடத்தோட எதிர்ப்பு தான். சீமான் அவ்வளவு பெரிய கொள்கை குன்றெல்லாம் கிடையாது. அவர் ஒரு விலை போகிற அரசியல்வாதி. ஒவ்வொரு தேர்தலிலும் கோடிக்கணக்கில் கல்லா கட்டுகிற ஒரு அரசியல் வியாபாரி. இது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. அதனால தான் இன்னைக்கு சீமானுடைய வாக்கு வங்கிங்கிறது சரிஞ்சு அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கருணாநிதியை பார்த்து சண்டாளன்னு சொன்னவர் தானே சீமான். அப்போ உங்க தந்தையை சண்டாளன்னு சொன்ன ஒருத்தரோட நீங்க கொஞ்சம் குழாவுவீங்களா? அப்ப திமுக நாம் தமிழருக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குங்கிறது கடந்த தேர்தலிலேயே வெளியான செய்தி தான் அது. இன்றைக்கு அதை நம்ம காட்சியா பார்க்கிறோம். திருச்சி கிழக்குல முக ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறதா ஒரு செய்தி சொல்றாங்க. ஜெயிக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை தோத்துட்டார் அப்படின்னா அது திமுகவுக்கும் முக ஸ்டாலினுக்கும் ஒரு வாழ்நாள் அவமானமா மாறிடும். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் என்ன சொல்றது, அழிக்க முடியாத ஒரு கரையா மாறிடும். அதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமானை பொது வேட்பாளரா நிறுத்துவதற்கு ஒரு முயற்சி நடக்குது. அந்த மாதிரி திருச்சி கிழக்கில் ஸ்டாலினை பொது வேட்பாளரா நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி நடந்தால் ஸ்டாலின் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் மகிழ்ச்சியா தான் இருக்காரா? ரொம்ப வெக்ஸாகி பேசுற மாதிரி பேசிக்குவாரு. இல்ல, அது ரஜினி தான் சொல்லணும், தெரியாது. ஆனா அவருடைய பேச்சையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேல அவர் ஏற்கனவே பல சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும் நினைக்கிறது முட்டாள்தான். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு வரைபேச்சு பிஸ்மி அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். திருச்சி கிழக்குல முக ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறதா ஒரு செய்தி சொல்றாங்க. அங்க அவர் ஜெயிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமான விஷயம் இப்போதைக்கு? இல்ல, ஜெயிக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை தோத்துட்டார் அப்படின்னா அது திமுகவுக்கும் முக ஸ்டாலினுக்கும் ஒரு வாழ்நாள் அவமானமா மாறிடும். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் என்ன சொல்றது, அழிக்க முடியாத ஒரு கரையா மாறிடும். அதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. அதையும் மீறி அந்த இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பட் எனக்கு தெரிந்து அதற்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு. அதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் சட்டசபைக்குள்ள போனாலே ஊடகங்களுடைய ஃபோக்கஸ்ங்கிறது அவர் மேல இருக்கு. இப்ப திருச்சி கிழக்குல முக ஸ்டாலின் ஜெயிச்சு அவர் சட்டசபைக்கு போனா இப்ப எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் மாறிடுவார். அப்ப உதயநிதிக்கான முக்கியத்துவங்கிறது குறைஞ்சிடும். அதை ஸ்டாலின் விரும்புவாரா? அதுக்கு அடுத்து எதிர்கால அரசியலுங்கிறது விஜய் வெர்சஸ் உதயநிதியாகத்தான் இருக்க போகுது. ஸோ அதற்கு வழிவிடுகிற மாதிரி அவர் ஒதுங்கி இருப்பது தானே கரெக்டா இருக்கும். அப்ப இவர் திருப்பி உள்ள போனார் அப்படின்னா 2031 ஸ்டாலின் வெர்சஸ் விஜயா தான் இருக்கும். அதில் ஸ்டாலினை வீழ்த்துவது விஜய்க்கு ரொம்ப சுலபமாயிடும். அதனால எனக்கு தெரிந்து அப்படி ஒரு முயற்சி எடுக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். அதே நேரம் இதுல ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமானை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஒரு முயற்சி நடக்குது. அந்த மாதிரி திருச்சி கிழக்கில் ஸ்டாலினை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி நடந்தால் ஸ்டாலின் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அதிமுக ஆதரவு, திமுக வாக்குகள், நாம் தமிழர் கட்சி உட்பட பல கட்சிகள் ஆதரிக்கும் போது ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல தோல்விங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா அப்படி இல்லாம வெறுமனே திமுக வேட்பாளராக மட்டும் களமிறங்குவதுங்கிறது ஒரு டேஞ்சர் தான். இல்ல, சீமான் எப்படி ஒத்துப்பாரு திமுக அதிமுகவோட ஆதரவோட ஒரு பொது வேட்பாளர் அப்படின்னா? ஏன்னா அவர் எதிர்ப்பே திராவிடத்தோட எதிர்ப்பு தான். சீமான் அவ்வளவு பெரிய கொள்கை குன்றெல்லாம் கிடையாது. அவர் ஒரு விலை போகிற அரசியல்வாதி. ஒவ்வொரு தேர்தலிலும் கோடிக்கணக்கில் கல்லா கட்டுகிற ஒரு அரசியல் வியாபாரி. இது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. அதனால தான் இன்னைக்கு சீமானுடைய வாக்கு வங்கிங்கிறது சரிஞ்சு அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசினோம், வைகோ ஏன் தாவேகா பக்கம் போறாருங்கிறதுக்கு இன்னைக்கு வைகோ ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு கல்யாணத்துல வைகோ பக்கத்துல அமர்வதற்கே ஸ்டாலின் தயக்கம் காட்டுறாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வைகோவுக்கும் சீமானுக்கும் நடுவுல உள்ள இருக்கையில உட்கார்றாரு. ஆனா வைகோ பக்கம் திரும்பவே இல்லை. சீமானோட தான் பேசிக்கிட்டே இருக்காரு. சீமானும் இவரு ஏதோ 40 நட்பு மாதிரி 2 பேர் எல்கேஜில இருந்து ஒன்னா படிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சீமானுடைய அரசியல் என்ன? சீமான் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? திமுக எதிர்ப்பு அரசியல் தானே நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல். அதை வச்சு தானே இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எங்க போச்சு அந்த எதிர்ப்பு? கேட்டா இல்லைங்க, அரசியல் நாகரிகம், பொதுவெளியில நாங்க இந்த மாதிரி அன்பு செலுத்திக்கொள்ளலாம் சொல்ல முடியாது,
அப்படியே சொன்னாலும் அது இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகாது. என்னன்னா கருணாநிதியை பார்த்து சண்டாளன்னு சொன்னவர் தானே சீமான். அப்போ உங்க தந்தையை சண்டாளன்னு சொன்ன ஒருத்தரோட நீங்க கொஞ்சம் குழாவுவீங்களா? அப்ப திமுக நாம் தமிழருக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குங்கிறது கடந்த தேர்தலிலேயே வெளியான செய்தி தான் அது. இன்றைக்கு அதை நம்ம காட்சியா பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல அம்பாசமுத்திரத்துல சீமானை திமுக ஆதரிக்கிற செய்தியை நம்ம பார்க்கத்தான் போறோம். ஓகே, அதுக்கும் வாய்ப்பு நிறைய. கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது. அதன் அடிப்படையில் திருச்சி கிழக்குல நாம் தமிழர் கட்சி சார்பா யாரும் நிக்க மாட்டாங்க. அந்த கட்சிக்கு கிடைக்கிற 100-200 ஓட்டுகளும் திமுகவுக்கு போவதற்கான ஒரு வழி இருக்கும். ஓகே, இப்போனா திமுக தனிச்சு போட்டிடுறதுன்னு ஒரு முடிவெடுக்க சொல்றாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே, அதாவது இவங்கள்ட்ட இருந்த கட்சி எல்லாமே எதிர்கட்சியா மாத்திட்டாங்க. அதிலும் குறிப்பா ஆசா அவர்கள் வெக்கம் கட்டவங்க, சேர்த்தவங்களும் வெக்கம் கட்டவங்க, சேர்ந்தவங்களும் வெக்கம் கட்டவங்கன்னு சொல்லி பேசுறது. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, இவ்வளோ நாள் கூட அந்த கட்சி எப்படி பேச முடியும் இந்த அளவுக்கு மோசமா? அதாவது ஆசா எப்படி பேசுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவர் மு.க. ஸ்டாலின் குறித்தே மோசமான கருத்துக்களை எல்லாம் பேசி வந்து அது பொதுவெளியில் பகிரப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேல திமுகவுடைய கோபம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நம்ம கூட்டணியில் தேர்தலை சந்திச்சுட்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தாவேகா அமைச்சரவையில போயிட்டாங்க, தாவேகாவுக்கு ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்கிற கோபத்தில் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விசிகா, காங்கிரஸ், இடதுசாரிகள்லாம் போன பிறகு திமுக கூட்டணியில் எஞ்சி இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் பேடு கட்சிகளும் ஒரு நபர் கட்சிகளும் தான். இந்த கட்சிகள் இருப்பதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். அப்ப இந்த லெட்டர் பேடு கட்சிகளை கூட வச்சுக்கிட்டு நீங்க தேர்தலை சந்தித்து அதில் கிடைக்கிற வெற்றியை வந்து கூட்டணிக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு பதில் இந்த லெட்டர் பேடு கட்சிகளையும் புறந்தள்ளிட்டு நீங்க தனியாவே தேர்தல் சந்திக்கலாம், அதனுடைய லாப நஷ்டத்தை நாம மட்டுமே அனுபவிக்கலாங்கிறது அவங்களுடைய கணக்காக இருக்கும். சொல்ல போனா அது ஒரு வகையில் சரிதான். ஏன்னா இந்த லெட்டர் பேடு கட்சிகளால் எந்த பயனும் அடைய போறது இல்லை. இப்ப கோமா தேக்கா மாதிரி ஏதோ ஒரு பேர் இருக்கு, கொங்கு நாடு, அந்த பேரே வரல. அது பாத்தீங்கன்னா அந்த கொங்கு பகுதியில வேணா ஓரளவுக்கு செல்வாக்கா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சிக்கு தொண்டர்கள்லாம் கிடையாது. ஸோ அப்படி ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதால் என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. அதனால ஆராசா சொல்லுகிறது அது ஒரு வகையில் சரிதான். ஓகே, இப்போ எதிர்கட்சி தலைவரா உதயநிதி அவருடைய போக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சத்தகுந்த அளவில் இருந்தது. என்னன்னா முதல்ல அந்த தோல்வியினால் வந்து அவர் முகத்துல வந்து ஒரு பெரிய வன்மமும் எரிச்சலும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாகி அந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுப்பார் அப்படின்னு தான் நாம் நினைச்சோம். ஆனால் அவரும் கூட பார்த்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் செயல்படுறார் அப்படின்னு தான் இப்போதைக்கு நமக்கு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு அப்பாவை காணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து விஜய் சொல்றாரு. அது ஒரு தவறான கதை தான், அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா அதுக்கு அதே சரிக்கு சமமா பாத்தீங்கன்னா நீங்க கணவனை காணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வர்றது இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பாக இருக்கு. ஸோ அப்படி இல்லாம நீங்களும் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியா ஒரு பக்குவப்பட்ட அரசியலை முன்னெடுப்பது தான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து புரிஞ்சுக்கணும். பட் எல்லாத்துக்கும் மேல ஒரு துணை முதல்வராக, அதாவது திமுக ஆட்சி மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடை மட்டும் தனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. அதுக்கு அடுத்து இன்னைக்கு திமுகவிலே சீனியர் தலைவர்கள் KN நேரு போன்ற பல பேர் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவருங்கிற பதவி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த பதவியில் நீங்க வந்து சிறப்பா செயல்பட நினைக்கணும். அப்ப மக்களே கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து இவ்வளவு சிறப்பா செயல்படுறாரு, இவர் ஒரு சரியான தலைவர் தான், எதிர்காலத்தில் இவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரணும், வர்ற மாதிரி இவர் நடந்துக்கணும். ஆனா துரதிர்ஷ்டவசமாக அவருடைய செயல்பாடு அப்படி இல்லை. ஓகே, ரஜினிகாந்த் அவர்கள் மகிழ்ச்சியா தான் இருக்காரா? இல்ல, ஒரு தர்மன் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் வெளியிடுறாங்க, கமலஹாசனோட தயாரிப்புல வருது. அதுக்கு ஃபங்க்ஷனே ரொம்ப சின்னதாக தான் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் பேசினவரும் வந்து ஒரு மாதிரி நான் எது பேசினாலும் பிரச்சனையாயிடும் சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸாகி பேசின மாதிரி பேசிட்டு இருந்தாரு. உண்மையிலே ஹாப்பியாக தான் இருக்காரா? இல்லை, அது ரஜினி தான் சொல்லணும், நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பேச்சையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே அவர் ஏற்கனவே பல சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காரு, பணம் வந்தால் நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினி கிட்ட பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது. அந்த வகையில் அவருக்கு நிம்மதி இருக்காதுன்னு நம்மளா புரிஞ்சிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நான் பேசினாலும் பிரச்சனை, பேசலைன்னாலும் பிரச்சனை, பேசலைன்னா வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கான்னு கேட்பாங்க அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்படுறாரு. நம் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விமர்சனம் ஏன் மற்ற நடிகர்கள் மீது வர்றதில்லை? என்ன இப்போ ஒரு எத்தனையோ ஹீரோக்கள் இங்கே இருக்காங்க, யாரையுமே வந்து இவர் பேசினா பிரச்சனை, பேசலைன்னா பிரச்சனைன்னு வருதா? ஏன் உங்களுக்கு மட்டும் வருது அப்படின்னா,
நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் பேசுறீங்க, மக்களுக்கு தேவைப்படுகிற, நாட்டுக்கு தேவைப்படுற நேரத்தில் வாயில பிளாஸ்டிக் ஒட்டிக்கிறீங்க. அதுதான் விமர்சனத்துக்குள்ளாகிற ஒரு விஷயம். நரேந்திர மோடி கொஞ்சம் கூட ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ரூபா நோட்டுகளை செல்லாதுன்னு அறிவிக்கிறாரு. அதனால இந்த மக்கள் எந்த அளவுக்கு சிரமத்துக்கு உள்ளாவாங்கிறத ஒரு கணம் கூட யோசிக்காம உடனடியா ட்வீட் போடுறாரு. ஆகா, இந்தியாவுக்கே ஒரு பெரிய புதிய இந்தியா பிறந்துருச்சு, இனிமே இந்தியாவில் அப்படியே பாலாறும் தேனாரும் ஓட போகுதுங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறீங்க. அதே மாதிரி கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மணி அடிக்க சொன்னாருங்கிறப்ப அதுக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கு நீங்கள் வாயை திறக்க மாட்டேன்னீங்க. மக்கள் கேட்கத்தானே செய்வாங்க. ஏங்க அதுக்கு வாயை திறந்தீங்களே, ஏன் இதுக்கு வாயை திறக்கலன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்போ இல்லை நான் நடிகன், நோ கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போக முடியாது. ஒன்று நடிகனாகவே இருந்துருங்க, இல்லைன்னா அரசியல்வாதியாக எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுங்க. அதை கேட்கறதுல என்ன தவறு இருக்க முடியும்? கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசுங்க. நன்றி. ரொம்ப நன்றி.